ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தானாமா. அவன் 4 மாடுகளை வச்சிருந்தானாமா. அந்த விவசாயி வேலை எதுவும் இல்லாதப்போ மாடுகளை வெளியே மேய்ச்சலுக்கு ஓட்டி விடுவானாமா. அந்த மாடுகளும் உல்லாசமா நிலப்புலன்கள்ல மேயுமாமா. அப்ப அந்த மாடுகள் பேசிக்குமாமா, நம்ம எஜமான் நம்மள சந்தோஷமா வச்சிருக்கான்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு சந்தோஷமா வந்து புல்களை சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாமா. ஒரு நாள் 4 மாடுகளும் பேசிக்கொண்டு சிரிச்சுக்கொண்டு புல்வெளியில மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கர்ஜனை கேட்டுச்சாமா. மாடுகள் திடுக்குன்னு பயந்து திகைத்து போய், என்னடா இதுக்கு குரலு, என்ன ஒன்றும் புரியலையேன்னு பயத்தோட நின்னுச்சாமா. மாடுகள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே ஒரு புதர்ல இருந்து பெரிய சிங்கம் ஒன்று வெளியே வந்துச்சாமா. மெதுவா மாடுகளை பார்த்து நடந்து வந்து சிங்கம் அங்க வந்த உடனே மாடுகள் வந்து பெரிய கொம்புகளால மாறி மாறி சிங்கத்தை முட்டி தள்ளிருச்சாமா. இத வந்து சற்றும் எதிர்பார்க்காத சிங்கம் உடல்ல காயத்தோட ஓடி வேகமா போய் புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிச்சாமா. மாடுகள் 4ம் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பிருச்சாமா. நமக்கு என்ன பயம், சிங்கம் தானே, நம்ம பார்த்து பயந்து ஓடிடுச்சே, இனி நமக்கு யாரை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு பேசிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சாமா. சிங்கத்தோட உடல்ல கொம்பும் முட்டின காயத்தோட களைப்போட குகையில படுத்திருந்துச்சாமா. அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த நரிய பார்த்துட்டு சிங்கம் வந்து கூப்பிட்டுச்சாமா. இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சிங்கம் வந்து நரிக்கிட்ட சொல்லுச்சாமா. நரி பார்த்துட்டு சிங்கத்துக்கே இந்த கெதியா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்துச்சாமா. சிங்கம் வந்து அப்ப ஆவேசமா சொல்லுச்சா, இப்படி என்னை காயப்படுத்தின அந்த மாடுகளை என் பற்களால கடிச்சு கொதறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோபத்தோட சொல்லிட்டு இருந்துச்சாமா. அப்ப நரி வந்து யோசனை பண்ணுச்சான், அப்பா இந்த சந்தர்ப்பத்தை வச்சுக்கிட்டு நம்மளும் மாடுங்களை கடிச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்துச்சாமா. அப்ப வந்து இதுக்கு என்ன பண்ணலான்னு வந்து நரிக்கிட்ட சிங்கம் கேட்கும்போது நரி சொல்லுச்சாமா, நான் சொல்லும்போது நீங்க வாங்க மாடுகளை கொன்னரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சாம்மா நரி. 2 நாள் ஆச்சாம்மா. நரி மெதுவா மாடுகள் மேயிற இடத்துக்கு போய் நட்போட பேசுச்சாமா. இப்பெல்லாம் நான் வந்து காய் கனி இலைகளை தான் சாப்பிட்றேன், எந்த உயிரையும் சாப்பிட்றது இல்ல, உங்கள் கூட நான் வந்து நட்பா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட நரி வந்து பேசுச்சாமா மாடுங்க கிட்ட. மாடுங்களும் நம்பிருச்சாமா. 2 நாளுக்கு அப்புறம் நரி 2 மாடுகளை மட்டும் தனியா மேயும் போது மெதுவா அங்க போய், உங்கள் இருவரையும் வந்து சுயநலமிக்க மாடுகள்னு பேசிக்கிறாங்க, நிறைய புல்லு இருக்கிற இடத்துலயே போய் நீங்க சாப்பிட்றீங்களாம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 மாடுங்களும் இனிமே நம்ம தனித்தனியா போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்களாமா. அதுக்கப்புறம் இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் நரி என்ன பண்ணுச்சான், மீதி 2 மாடுங்க தனியா மேய்ஞ்சிட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கிட்டையும் போய் சேம் இதையே சொல்லுச்சாமா. இந்த மாதிரி நீங்க வந்து சுயநலக்காரங்கன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க, நீங்க நிறைய புல்லு இருக்கிற இடத்துலயே நீங்க வந்து மேயிறீங்களாமா அப்படின்னு சொல்லி நரி வந்து சொல்லிச்சாமா. அதுக்கப்புறம் அந்த 2 மாடுங்களும் என்ன பண்ணுச்சு, சரி இனிமே நம்ம தனித்தனியா போவோம்னு சொல்லிட்டு இப்ப 4 மாடுகளும் 4 திசையில போய் புல் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்களாமா. இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு நரி என்ன பண்ணுச்சாம், சிங்கத்துக்கிட்ட போய், இதுதான் நீங்க வர்றதுக்கு கரெக்டான நேரம், மாடுங்க எல்லாமே தனித்தனியா மேய்ஞ்சிட்டு இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா நம்ம எல்லா மாடுங்களையும் கொன்னரலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களாமா. இப்படி நரியும் சிங்கமும் பேசிட்டு இருக்கிறத வந்து முயல் கேட்டுருச்சாமா. கேட்டுட்டு முயல் வேகமா ஓடி போய் வயல்ல மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற வயல்ல போய் மாடுங்கள பார்த்து, மாடுங்க தான் 4 திசையில 4 பக்கமா இருக்கே, ஒன்னொன்னுத்துக்கிட்டயும் போய், உங்க உயிருக்கு ஆபத்து, சிங்கமும் நரியும் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, உங்களை கொல்றதுக்கு வராங்க, நீங்க ஒண்ணா சேர்ந்து உங்க உயிரை காப்பாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து முயல் ஓடிருச்சாமா. இதை கேட்ட மாடுங்களும் ஒண்ணு கூடி எல்லாரும் இந்த மாதிரி நரி தந்திரம் பண்ணிருக்கு, ஓ உங்ககிட்ட இப்படி சொல்லுச்சா, எங்ககிட்டயும் இப்படிதான் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி பேசி ஒருமித்து ஒண்ணா ஒரு முடிவெடுத்து 4 மாடுங்களும் ஒண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. சிங்கம் எப்ப வரும், நரி எப்ப வரும், இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. சற்று நேரத்துல நரி வந்து வந்துச்சாமா. நரிக்கு பின்னாடி சிங்கமும் வீர நடை போட்டு உருமி கொண்டே வேகமா வந்துட்டு இருந்துச்சாமா. திடீர்னு சிங்கம் எதிர்பார்க்காத விதமா 4 மாடுகளும் ஒன்றாக இணைந்து முட்டி தள்ளிக்கிட்டு இருந்துச்சாமா. தடுமாறின சிங்கம் வேகமா ஓடி காட்டுக்குள்ள போயிடுச்சாமா. சிங்கமே இப்படி பயந்து ஓடுதே, நம்ம நலமெல்லாம் என்னடா ஆகுறதுன்னு நரியும் பயந்து ஓடிருச்சாமா. அப்பதான் இந்த மாடுங்கள்லாம் ஒண்ணு கூடி ஒரு முடிவு பண்றாங்களாமா, இனிமே நம்ம 4 பேரும்
ஒன்னாவே தான் இருக்கணும். தனித்தனியா யாரும் போயிடக்கூடாது. அப்படி நம்ம தனித்தனியா போனோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துரும். இனி எப்பவுமே ஒற்றுமையா ஒண்ணா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து மாலை நேரம் ஆயிடுச்சுன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாமா. அப்ப வந்து நரி போல யாரும் நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி கழுத்துல இருந்த மணி அசைற மாதிரி எல்லா மாடுங்களும் தலைய தலைய ஆட்டிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களாமா. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம நண்பர்களா இருக்கும் பொழுது நம்மள பிரிக்கணுன்றதுக்காக நரி மாதிரி யாராவது வந்து ஒருத்தவங்கள பத்தி ஒருத்தவங்க கிட்ட சொல்றது, இன்னொருத்தவங்கள பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றதுன்னு மாத்தி மாத்தி கலகம் பண்ணுவாங்க. நம்ம தான் வந்து எது உண்மை பொய்ன்னு புரிஞ்சு நம்ம நண்பர்களுக்குள்ள ஒற்றுமையா சந்தோஷமா எப்பவுமே இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.